எஸ் மூன் வாக் பார்த்தனுடைய ஆடியோ லான்ச்ல இருக்கோம். நம்மளோட சதீஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சாட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன். உங்க ரோலே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணிருப்பாருன்ற கேள்வி எனக்கு பார்த்ததுல இருந்து இருந்துச்சு. சோ ப்ளீஸ் எங்களுக்கு உங்க ரோலை பத்தி சில வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 20 துப்பாக்கி நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு வந்து பாக்குறதுக்கு. பட் வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் வந்து ஒரு படமோ இல்ல இந்த எந்த மாதிரி ஒரு விழாவையோ நீங்க தான் வந்து சிறப்பா கொண்டு போறீங்க. ஸோ வணக்கம். மூன் வாக் வந்து என்னுடைய டெபியூட் மூவி. இதுதான் என்னுடைய முதல் படம். மனோஜ் சார், என்எஸ் மனோஜ் சார் தான் வந்துட்டு இந்த கதையை எனக்கு சொல்லும் போது இந்த ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் வந்து பண்றேன். பட் ஃபர்ஸ்ட் அந்த படத்துல அந்த கேரக்டர் எனக்கு இல்ல. ஜோகோவிக், பாபுட்டி, அதாவது பிரபுதேவா சார் அண்ட் அஜு வர்கீஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் கொண்டு வந்தாரு. ஸோ நீங்க ஸ்கிரிப்டும் பண்ணுவீங்கன்றதுனால உங்ககிட்ட கொடுக்குறேன் சொல்லிட்டு நானும் மனோஜ் சாரும் உட்காந்து ஃபுல்லா நாங்க ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஜாஸ்மின்ற கேரக்டர் கொண்டு வந்தோம். ஸோ 3 பேரோட ஒரு ஃபன் தான் இதுல வந்துட்டு. பாபுட்டி, ஜோகோவிக், ஜாஸ்மின். சோ இந்த 3 பேருக்குள்ள இருக்க ஃபன் தான் இந்த கதையே ஓடும் வந்து. சோ வந்துட்டு அப்ப அடுத்து என்ன சில வருடங்கள்ல உங்களோட டைரக்டரா நாங்க வந்துட்டு பார்க்கலாமா? நேரம் தான் பார்க்கலாம்னு அர்த்தம். காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். எனக்கு ஆசை வந்து அதிகமா வந்து டைரக்ஷன் தான் வந்து. எனக்கு நடிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் அதிகம் கிடையாது. பட் இது அமைஞ்சது, வேணானும் சொல்ல முடியல. அதனால இதை பண்ணிட்டேன். பட் கிடைச்சதுன்னா கண்டிப்பா பண்ணுவேன். கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சோ இந்த படத்துல உங்களோட ஃபேவரட் ஒரு மெமரினா என்னன்னு சொல்வீங்க? நிறைய மெமரிஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரபுதேவா சார் ஒரு லெஜண்டோட நடிக்கிறதே வந்து என்னுடைய முதல் படமே வந்து அந்த மாதிரி ஒரு கனவா இருந்துச்சு. அவரை முதல்ல ஸ்கிரீன்ல பார்த்தது தான் வந்து நம்ம எப்படி என்ஜாய் பண்ணிருப்போம் 90s கிட்டா இருக்கும்போது. ஸோ நான் அவர் பக்கத்துல ஃபர்ஸ்ட் சீன், என்னோட சீன் அவர் எடுத்த உடனே அவர் கூட தான் பயமா இருந்துச்சு எனக்கு வந்து. அவர் கூட நான் ஏன்னா பெரிய ஸ்கிரீன்ல நான் நடிச்சது இல்லை. ஒரு போனோ அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு டெலிஃபிலிம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சேலஞ்சிங்காகவும் பயமாவும் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பிரபுதேவா சாரை பார்க்கும்போது. பட் அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி வந்து. ஒரு லெஜெண்டை நான் பக்கத்துல நின்று அவர் கூட நடிக்கிறேன்றதுதான் வந்து மறக்க முடியாத ஒரு சீன். ஃபர்ஸ்ட் சீன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து சோ வந்துட்டு உங்களுக்கு எப்பவுமே இந்த ஜர்னின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். உங்களோட ஜர்னி ஸ்டார்டட் ஃப்ரம் டிஜிட்டல் கிரியேட்டர், எல்லாருமே பார்த்து ரசிச்ச ஒரு ஜர்னி. சோ இப்போ வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல ஒரு ஸ்டாரா வந்துட்டு நீங்க இருக்கீங்க. ஸோ அந்த ஜர்னி பத்தி நீங்க சொல்லணும். வாட் வுட் யூ லைக் டு ஷேர்? என்னுடைய லைஃப்ல இது வரைக்கும் நான் அதிகமா எதிர்பார்த்து இது போகணும், இந்த இலக்கா வச்சு நான் போல. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணேன். நான் ஆஸ் அ சிவில் இன்ஜினியர் நான் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன். எனக்கு இந்த ஃபன் ரொம்ப பிடிக்கும். எது வந்தாலுமே ஒரு கலாச்சி பேசுறது, ஜாலியா பேசுறது, இல்ல ஒரு யதார்த்தமா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து அப்படிதான் நான் கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். அது கொஞ்ச நாள் இடையில அது அப்படியே சினிமாக்குள்ள வரதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. ஸோ இந்த ஜர்னி வந்து புதுசா இருக்கு. இதையும் நான் கரெக்டா பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கேன் நான் வந்து. எஸ், சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சதீஷ். நீங்க சொன்ன மாதிரி உங்களோட ட்ரீம்ஸ் நிறைவேறணும்னு நாங்க உங்களுக்காக விஷ் பண்ணிக்கிறோம்.